வணக்கம். RSS 100 ஆண்டுகளாக இந்த நாட்டிற்கு சேவை செய்கிறார்களா, அல்ல இந்த நாட்டை எப்படியாவது சூறையாடி விடலாம், இந்த நாட்டை உடைத்து விடலாம் என்கிற ஒரு திட்டத்தில் வேலை பார்க்கிறார். 100 ஆண்டுகளாக இந்த நாட்டுக்காக RSS என்ன செய்தது? எத்தனை தியாகிகளை உருவாக்கினார்கள்? எத்தனை நபர்கள் தன்னுடைய ரத்தத்தை இந்த நாட்டு சுதந்திரத்திற்கு சிந்தினார்? RSS வழியாக உருவான விஸ்வ இந்து பரிஷத், பிஜேபி, பஜ்ரங் தள், இது போன்ற அமைப்புகள், இதுல இருக்கக்கூடிய நபர்களாவது இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக அல்ல இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தார்கள், அல்ல வெறும் சாசனத்திற்காக அதிகாரத்திற்காக இந்த நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறார்களா என்கிற இந்த கேள்விக்கான பதிலை இந்த பதிவில் நீங்க பார்க்க. ராமர் கோவில் அயோத்தியா எந்த அளவில் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டுமோ, எந்த அளவில் பூஜிக்கப்பட்டிருக்க வேண்டுமோ, பாபரி மஸ்ஜித் என்கிற ஒரு மசூதியை அழித்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் 2000க்கும் மேற்பட்ட நபர்களை உயிருடன் கொளுத்தியது மட்டுமல்லாமல் அதே மயானக்கரையில் இன்னைக்கு ராமர் கோவில் என்கிற ஒரு கோவிலை கட்டியிருக்கிறார். இந்த நாட்டு இந்து மதத்தை காப்பாற்றப் போகிறோம், சனாதன மதத்தை காப்பாற்றப் போகிறோம் என்கிற ஒரு போலி நாடகத்தை இவர்கள் ஆடி வருகிறார். மோகன் பாகவத், நரேந்திர மோடி அவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான விவிஐபிக்கள், அதில் அம்பானி, அடானி, ரஜினிகாந்த், இது போன்ற ஏராளமான நபர்கள் அயோத்தியா பிராண பிரதிஷ்டாவின் போது நீங்க அவர்களுடைய படங்களை பார்த்திருப்பீர்கள். இன்னைக்கு இதுல ஒரு நபராவது இந்த கோவிலில் வந்த டொனேஷன் எப்படி சூறையாடப்பட்டது, எப்படி திருடப்பட்டது, இந்த பணம் எங்க போனது என்கிற ஒற்றை கேள்வி அவர்கள் கேட்டார்கள். 1950ஆம் ஆண்டு முதல் முறையாக பாபரி மஸ்ஜித் என்கிற இந்த மசூதியை இடிப்பதற்காக ஒரு போராட்டம் தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கட்டிய பொய்க்கதையை மக்கள் நம்ப தொடங்கினார். அந்த பொய்க்கதை வழியாக பிறந்ததுதான் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ராமர் கோவில். சரி, இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறித்து முன்பு ஒரு சிறு கோரிக்கை, என்னுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். மீட்டெடுப்பதற்காக ஒரு உதவி தேவை. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கியிருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ராமர் கோவில் இருந்தது. எப்படி அங்க உருவானது? இதற்கான எந்த விளக்கமும் கிடையாது. யாரோ ஒரு நபர் ஒரு ராமர் சிலை எடுத்து சென்று அந்த மசூதியை வைத்து விட்டார். அந்த மசூதியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ராமர் சிலையை ஒரு குடிசையில் கொண்டு வைத்து விட்டார் ஒரு சில நபர். அதுக்கப்புறம் அதே அவர்களுடைய அரசியல், அதே அவர்களுடைய பிரச்சனை. சரி, இன்னைக்கு நீங்க ராமர் கோவிலை கட்டிவிட்டீர்கள். அதற்கான SIT ரிப்போர்ட் வெளிவந்து விட்டது. அந்த SIT ரிப்போர்ட் வழியாக 8 நபர்களை நீங்க கைது செய்து. இந்த 8 நபர்களையும் நீங்க பார்த்தீர்களா? கடந்த 2 வருடத்திற்கு முன்பா இவர்களுடைய வீடு ஒரு குடிசை போன்று இருந்தது. 14,000-15,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் 2 வருடத்தில் கோடீஸ்வரனாக எப்படி மாறினார்கள்? சரி, இந்த 8 நபர்கள் மீது FIR போட்டிருக்கிறீர்கள். சம்பத் ராய் யாரு? எந்த நபர் மீது ஒட்டுமொத்த இந்த கோவில் நிர்வாகம் இருந்ததோ, ஏன் அவருடைய பேர் இந்த FIR பட்டியலில் கிடையாது? அனில் மிஸ்ரா, அவரை பற்றி பார்த்தால் ட்ரஸ்ட் உடைய மெம்பர், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அனைத்து பொறுப்புகளுமே இந்த நபர் மீது இருந்தது. அனில் மிஸ்ராவை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் கசிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவருடைய பேர் அந்த FIRல கிடையாது. இவரை கைது செய்யும். மூன்றாவதாக கோபால் ராவ், கோவில் கட்டுமான பணியின் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நபர். இந்த 3 நபர்களுமே மெயின் அக்யூஸ்ட் என்று SIT தன்னுடைய ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கிறது. 17 பேருடைய அந்த பெயர் இன்னைக்கு மதியானம் ஒரு வீடியோ நாங்க போட்டிருக்கோம், ஆழமான வீடியோ, போய் பாருங்க. இந்த 17 பேருடைய நபர்களோட பொறுப்பெல்லாம் அங்க நாங்க காட்டியிருக்கோம்.
அதுல இருந்து 8 பேரை நீங்க எஃப்ஐஆர் போட்டு அவர்களை கைது செய்து, அப்ப யாரை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் வேலை பார்க்கிறது? எதற்காக நரேந்திர மோடி அவர்கள் அமைதியாக இருக்கிறார்? இதே ஸ்வயம் சேவக் சங் RSS உடைய பிரச்சாரக் தானே நரேந்திர மோடி. எந்த சம்பக் ராயை பற்றி நான் பேசுகிறேனோ, இந்த சம்பக் ராய் அவர்களும் RSS உடைய பிரச்சாரக், அதுல இருந்து விஸ்வ இந்து பரிஷத்துக்கு மாறிய நபர். ஏன் இவரை பற்றி நீங்க பேசக்கூடாது? ஒரு திருட்டு நடந்திருக்கு. மக்களுடைய நம்பிக்கையை இவர்கள் சிதைத்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்க்கான வெள்ளி செங்கல்கள், எத்தனையோ கோடி ரூபாய்க்கான ஆபூஷணங்கள், வைர நகை என்ன, தங்க நகை என்ன, வெள்ளி நகை என்ன, மக்கள் கொண்டு போய் போடக்கூடிய ரூபாய் நோட்டு எந்த இடத்தில் அவர்கள் எண்ணுவார்களோ அந்த அறையில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை அப்பப்ப ஆஃப் பண்ணி விடுவார்களாம், ஃபுட்டேஜை delete செய்து விடுவார்களாம். இது எல்லாமே 6 வருடத்துக்கு முன்னாடியே. Before 6 years, there was an audit firm who came and said, no, they are not professionals, they are unprofessional. வரக்கூடிய சந்தா, அந்த சந்தா சரியாக பயன்படுகிறதா இல்லையா, அவர்களால் அதை சரியாக பார்க்க முடியவில்லை, இங்கே கொள்ளையடிக்கப்படுகிறது என்கிற விஷயத்தை 6 வருடத்துக்கு முன்பு இந்த ஆடிட் ஃபார்ம் தெளிவாக எடுத்து வைத்தது. ஒரு நபர், ஒரு விவசாயி 1 கோடி ரூபாய்க்கான தன்னுடைய சொத்தை வித்திருக்கிறார் ராமர் கோவிலுக்கு. அன்னைக்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எதற்காக தன்னுடைய சொத்தை வித்து அங்க கொண்டு கொடுக்கறேன்னு கேட்டிருக்காங்க. ஒரு விவசாயி தான், ராமருக்காக, என்னோட நம்பிக்கை ராமர் மீது, சந்தோஷமாக கொண்டு கொடுத்திருக்கிறார். அந்த நபர் தன்னுடைய குடும்பத்திடம் வந்து பேசிய வார்த்தைகள், நான் இவர்களை நம்புகிறேன், நான் யாரிடம் இந்த சொத்தை கொடுத்தேனோ அவர்கள் நல்ல மனிதர்கள், கோவில் கட்டுமான பணிக்காக நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தேன், சொத்தை வித்து கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சோசியல் மீடியாவில் வைரல். யாரை நம்பி என்னுடைய சொத்தை வித்தேனோ, யாரை நம்பி இந்த கோவிலை கட்டுவதற்காக பணத்தை கொடுத்தேனோ, எத்தனையோ கோடி ரூபாய் இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். திருடர் கையில் என்னுடைய சொத்தை வித்து கொடுத்துட்டேன் என்கிற ஒரு வேதனை எனக்கு இருக்கு. நான் மன்னிச்சிருவேன், ஆனா ஆண்டவன் இருக்கிறான் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கும் போது நீங்க பாருங்க. நிர்பேன் மிஸ்ரா ஒரு IAS ஆபீசர், நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய, இவரே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்கள்ல கூறி 7-8 நாளா நீங்க பார்த்தீர்கள்ல ஒவ்வொரு டிவி சேனல் கோதி மீடியா அவர் இன்டர்வியூ எடுத்து போட்டு இவரே அங்க கூறிய வார்த்தை, SOP ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், இதை ஃபாலோ செய்யவில்லை. 30-40 நபர்கள் தொடர்ந்து இந்த கவுண்டிங் ரூமிற்கு போவார்கள் வருவார்கள், ஆனால் அவர்களை பற்றின எந்த விதமான சரியான ரிப்போர்ட்டும் வரவில்லை. இதெல்லாம் யார் கூறுறது? நிர்பேன் மிஸ்ரா அவர்கள் கூறுகிறார். FIRல சம்பத் ராயோடைய பேர் எதற்காக கிடையாது, அனில் மிஸ்ராவுடைய பேர் எதற்காக கிடையாது, கோபால் ராவுடைய பேர் எதற்காக கிடையாது என்கிற இந்த கேள்வி, இதற்கான பதில் யாருமே கொடுக்க. மஹிபால் சிங் என்கிற ஒரு என்ஜினியர், இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அனில் மிஸ்ரா ராமர் கோவில் கட்டுமான பணியில் யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டதோ நேரடியாக அந்த நபரிடமிருந்து 40% கமிஷன் வாங்கிட்டு தான் அந்த கான்ட்ராக்டை கொடுப்பாங்க. 40% கமிஷன் யூஸ் டு கோ டு அனில் மிஸ்ரா. இதெல்லாம் சம்பத் ராய்க்கு தெரியாது, கோபால் ராவுக்கு தெரியாது, நிர்பேன் மிஸ்ரா நரேந்திர மோடியின் அட்வைசர் IAS ஆபீசர், அவருக்கு தெரியாது, இல்ல நரேந்திர மோடிக்கு தெரியாது. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது. சம்பக் ராய் இஸ் த கீ பர்சன் ஃபார் த என்டையர் கான்ஸ்பிரசி. SIT ரிப்போர்ட் வந்த பின்பு, இன்னைக்கு 4 நாட்கள் ஆன பின்பு கூட சம்பத் ராய், அனில் மிஸ்ரா மற்றும் கோபால் ராவுடைய பெயர் இல்லாமல் கடைசி அடித்தட்டில் இருக்கக்கூடிய திருடர்கள், அவர்களும் திருடர்கள் தான், அவர்களுடைய பெயரை மட்டுமே, ஒரு 8 பேருடைய பெயரை மட்டுமே எடுத்து வைத்து ஒரு FIR போட்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோதி மீடியாவை வைத்து சம்பத் ராய் அவர்கள் மகான், தரையில படுக்கிறார், 2 ரொட்டி சாப்பிடுறாரு, எந்த விதமான ஃபேன்சி விஷயங்களும் செய்யவில்லை, எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார் என்று நீங்க பாருங்கள். அவருடைய சிம்பிளிசிட்டிக்காக நாம் இழந்தது 200 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய். இது கணக்கில் வந்த நம்பர் மட்டும்தான். கணக்கில்லாதது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளவு கோடி ரூபாய் அங்க இருக்கக்கூடிய டொனேஷன்ஸ்களில் குவிந்து கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க. SITல 17 நபர்களுடைய பெயரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலிருந்து வெறும் 8 பேர் மீது இந்த
விஷயம். இதில் நீங்க பார்த்தீர்கள்னா லவ்குஷ் மிஸ்ரா கணக்கு பார்க்கக்கூடிய நபர், பணம் எண்ணக்கூடிய நபர். ராம் சங்கர் யாதவ், டின்னு யாதவ், டிரைவர் ஆஃப் சம்பத் ராய். இது போன்று அனுகல்ப் மிஸ்ரா, அகேன் அ ஸ்மால் டைம் எம்ப்ளாயி. மனிஷ் யாதவ், அ ஸ்மால் டைம் எம்ப்ளாயி. கருணேஷ் பாண்டே, ஸ்மால் டைம். பொறுப்புகள் இருக்கு இவர்கள். பணம் என்றது 6 வருடமாக, 6 வருடத்துக்கு முன்னாடியே, ஏன்னா இந்த ராமர் கோவிலுக்காக ஏராளமான மக்கள் பணத்தை கொடுத்து கொண்டிருந்தார். இவர்களுடைய அந்த ஏமாற்று கதையை நம்பி, இந்த ஏமாற்று கதையை இன்னொரு ஆங்கிளில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதை நீங்க கேளுங்கள். சஞ்சய் சிங், ஆம் ஆத்மி கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவால், சஞ்சய் சிங், அகிலேஷ் யாதவ், இவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் எஸ்ஐடியிடம் போய் டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸ்களை கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக சஞ்சய் சிங் அவர்கள் 11 டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்து சென்று இந்த எஸ்ஐடியுடைய சேர்மன் விஜய் விஸ்வாஸ் பந்த் லக்னோவில் நேரடியாக கையில் கொடுத்து வந்திருக்கிறார். செட் ஆஃப் 11 டாக்குமெண்ட்ஸ். என்ன இந்த 11 டாக்குமெண்ட்ஸ்? அதை நீங்க கேளுங்கள். Irregularities in land purchased by Shri Ram Janmabhoomi Teerth Kshetra. சம்பத் ராய் அதோடைய சேர்மன். அப்போ மக்கள் இந்த டொனேஷனை கொடுத்தார்கள். இந்த டொனேஷன் பணத்தை வைத்து இந்த நிலங்களை இந்த ட்ரஸ்ட் வழியாக வாங்கினார்களோ, அதாவது மக்கள் பணத்தை எப்படி இவர்கள் தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற அந்த டாக்குமெண்டை ராஜ்யசபா எம்பி, ஆம் ஆத்மி கட்சியின் எம்பி சஞ்சய் சிங் அவர்கள் ஆதாரபூர்வமாக கொடுத்திருக்கிறார். அலிகேஷன், 1 கோடி ரூபாய்க்கான ஒரு நிலத்தை 9 கோடி ரூபாய்க்காக வாங்க, 9 கோடி ரூபாய்க்கான நிலத்தை 53 கோடி ரூபாய்க்காக வாங்க. எப்படி அதை நீங்க பாருங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 1. இது மாதிரி 11 ஃபைல்ஸ் இருக்கு. நான் 2-3 ஃபைல்ஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பக்பிஷிஷி கிராமம், ஹவேலி அவத், ஷரத் தஹசீல், அயோத்தியா. இந்த இடத்துல இந்த லேண்ட் இருந்தது. இந்த நிலத்துடைய உண்மையான உரிமையாளர் சுல்தான் அன்சாரி. சுல்தான் அன்சாரியிடம் இந்த நிலம் கோவிலுக்கு தேவை என்று ரவி மோகன் திவாரி என்கிற ஒரு நபர் ப்ராப்பர்ட்டி டீலர் கேட்டிருக்கிறார். ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட கோவிலுக்கு போகட்டும், கோவில் என்ன கொடுத்ததோ நான் வாங்கிக்கிறேன், ஒரு வார்த்தை பேசாம அப்படியே ஒத்துக்கிட்டார். ஓகே, 2 கோடி ரூபாய்க்கான இந்த சொத்தை ஹரீஷ் குஷும் பாட்டக் இவர் வழியாக வாங்குறார். கோவிலுக்கு கொடுக்க போறோம். 10 நிமிஷம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி 5-10 நிமிஷத்துல 2 கோடி ரூபாய்க்கு வாங்கின அதே நிலத்தை கோவில் நிர்வாகம் சம்பத் ராய் அவர்கள் வழியாக 18.5 கோடி ரூபாய்க்கு, 2 கோடி ரூபாய் தான் அந்த நிலத்திற்கான மதிப்பு. அந்த இஸ்லாமிய அன்சாரி அவர்களுக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்து விரட்டி விட்டுட்டார்கள். இப்ப 2 கோடி ரூபாய்க்கு வாங்கின அந்த சொத்தை 18 கோடி ரூபாய்க்கு இதே கோவில் நிர்வாகம் வாங்க. அனில் மிஸ்ரா, ட்ரஸ்ட் மெம்பர், ரிஷிகேஷ் உபாத்யாய், பிஜேபியின் மேயர், இவர்களுடைய தலைமையில இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். இது டீல் நம்பர் 1. ஓகே, டீல் நம்பர் 2. இதே மாதிரியான இன்னொரு சொத்துடைய விலை மதிப்பு வெறும் 3 கோடி ரூபாய். இன்னொருத்தர் வாங்கிடுறாங்க. வாங்கி அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் 24 கோடி ரூபாய்க்கு இந்த ட்ரஸ்ட் அந்த நிலத்தை வாங்க. உண்மையான விலை எவ்வளவு? 3 கோடி. ட்ரஸ்ட் எவ்வளவுக்கு வாங்குறது? 24 கோடி. அப்போ ஒரு சொத்துடைய விலையை 4-5 மடங்கு அதிகமாக மக்களுடைய டொனேஷன் பணத்தை வைத்து இவர்கள் வாங்கியிருக்கிறார். இதே போன்று 3வது டீல், 9 கோடி ரூபாய்க்கான ஒரு ட்ரஸ்ட், ஒரு டீல். அந்த நிலத்துடைய விலை 9 கோடி ரூபாய். அந்த 9 கோடி ரூபாய்க்கான நிலத்தை ட்ரஸ்ட் எவ்வளவுக்கு வாங்குறது? 55 கோடியே 47 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நிலத்தை. இது மட்டுமல்ல, இன்னொரு நிலத்துடைய விலை 4 கோடியே 97 லட்சம், கிட்டத்தட்ட 5 லட்சம். வாங்கினது எவ்வளோ? 8 கோடி ரூபாய்க்கு. மஹந்த் முரளி தாஸ் இவருடைய ஒரு நிலம் 3 கோடி ரூபாய். எவ்வளவுக்கு வாங்குறார்கள்? 24 கோடி ரூபாய். மஹந்த் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய சொத்தை அவரை விற்கிறார். அசோக் பன்சல் இவருடைய நிலம் 9 கோடி ரூபாய். கோவில் நிர்வாகம் எவ்வளவுக்கு வாங்குறது? 55 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறது.
இதே போன்ற ஏராளமான ஸ்கேம்ஸ் இங்கே நடந்தது. அப்போ 17 மடங்கு 9 மடங்கு இந்த மாதிரியான நிலத்தை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். எல்லாமே சம்பத் ராயுடைய கையெழுத்து போட்டது, அனில் மிஸ்ராவுடைய கையெழுத்துடன் இந்த எல்லாமே நடந்தது. இப்போ ஒரு பிஆர் டீம், சம்பத் ராய் அவர்கள் ஹவாய் சப்பல் போடுறாரு, சாதா ஒரு சூத்தி குர்தாவை போட்டுக்கிறாரு, பைஜாமா போடுறாரு. சும்மா பாத்தீங்கன்னா 2 ரொட்டி தான் சார், நாலு முழுதும் 2 ரொட்டி தான் சார். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவருடைய வீட்டை பாருங்க, எவ்வளோ சாதாரணமாக, எந்த சொத்தையும் அவர் வாங்கவில்லை, அவர் எடுக்க, எவ்வளவு சிம்பிளா இருக்காரு நீங்க பாருங்க. அவருடைய சிம்பிளிசிட்டிக்கான விலையை இந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கை கொடுத்தது. இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். நிருபேன் மிஸ்ரா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கும் மேல இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு கடந்த 24 மணி நேரத்தில். அவரே சொல்றாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் டிலீட் செய்யப்பட்டிருக்கிறது, சிசிடிவி ஃபுட்டேஜ், சிசிடிவி கேமராக்களை அங்க ஆஃப் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லக்கூடிய இதே நிருபேஷ் மிஸ்ரா இந்த எஃப்ஐஆர்ல பேர் வந்த லவ்குஷ் மிஸ்ரா, ரமாசங்கர் யாதவ், டின்னு யாதவ், அனுகல்ப் மிஸ்ரா, மனிஷ் யாதவ், ரமாசங்கர் மிஸ்ரா, அவனீஷ் சுக்லா, இவர்கள்தான் இந்த ஒட்டுமொத்த திருட்டு வேலையை பார்த்தார்களா? சம்பக் ராய், அனில் மிஸ்ரா மற்றும் கோபால் ராவ் இவர்களுடைய பேர் எதற்காக வரவில்லை என்று ஒரு வார்த்தை கேட்டார். ஒரு இடத்துல இதே நிருப்பம் பிஎம்ஓ ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒரு மிக முக்கியமான அதிகாரி பிஎம்ஓ இந்த கோவில் நிர்வாகத்துடைய செலவு கணக்குகளை கேட்டது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ். சம்பக் ராய் அதை கொடுக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார். யார் சம்பக் ராய்? ஒரு அரசாங்கம் உங்களிடம் இருந்து அந்த கணக்கு வழக்குகளை கேட்கிறது. அப்ப அந்த கணக்கு வழக்குகளை நீங்க கொடுக்காமல் எப்படி நீங்க மறுக்கலாம்? எந்த விதமான பதிலும் கிடையாது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மிக முக்கியமான டீட்டெயில் என்னோட கைக்கு வந்து, சம்பக் ராய் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சம்பக் ராயை தாண்டி போயிருக்கு. He is not in the FIR. Anil Mishra, trustee, he is not in the FIR. Gopal Rao, senior official, trustee, he is not in the FIR. இந்த எஃப்ஐஆர்ல பேர் வந்த இந்த நபர்கள் லவ்குஷ் மிஸ்ரா, அனுகல்ப் மிஸ்ரா, அவினாஷ் சுக்லா, மனிஷ் குமார் யாதவ், ரமாசங்கர் யாதவ், டின்னு யாதவ், கர்ணேஷ் பாண்டே, ரமாசங்கர் மிஸ்ரா, சுபாஷ் சந்திர ஸ்ரீவாஸ்தவா, இந்த அனைத்து நபர்களுடைய சொத்து மதிப்புகளை நீங்க பாருங்க. ஒரு சாதாரணமான ஒரு டேட்டாவை எடுத்து காட்டுகிறேன். ரொக்க பணம் 89 லட்சத்திலிருந்து 85 லட்சம் வரை ஒரு வீட்டில இருந்து கண்டுபிடிக்க அரசான நபர்கள் வெறும் வீட்டு. இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா 10 இருந்து 12 லட்சம் ரூபாய் ரொக்கமாக லவ்குஷ் மிஸ்ரா வீட்டில இருந்து எடுக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படவில்லை. இப்ப இந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் எல்லாம் வந்து இந்த ஒட்டுமொத்த மீடியாவில் இந்த விஷயம் வெளிவந்ததுக்கு அப்புறம் நேற்று ஏதோ கண்துடைப்பிற்காக இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, லவ்குஷ் மிஸ்ராவுடைய சம்பளம், மாத சம்பளம் 18,000 ரூபாய், கையில வர்றது வெறும் 14,500 ரூபாய். இந்த நபர் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளாட்டை வாங்கியிருக்கார். 40 லட்சம் ரூபாய் கொடுத்து இன்னொரு பிளாட் வாங்கியிருக்கார். லைஃப் ஸ்டைல் லிஃப்ட் வச்சு ஒரு லாவிஷ் மாளிகையை கட்டியிருக்கிறார் கடந்த 2 வருடம். சம்பளம் எவ்வளோ? 14,500 ரூபாய். இதற்கு முன்னாடி இருந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அறை, ஒரு சின்ன ஒரு கிச்சன் மட்டும். அந்த மாதிரி இருந்த நபருடைய வெல்த் அப்போ இந்த 200 கோடி ரூபாய் இவர் அடிச்சிருக்காரா? இல்லை, சில்லறை பணம் இவர்கள் அடிச்சது. அப்போ பெரிய பணம் எங்க போயிருக்கும்னு நீங்க பாருங்க. அனுகல்ப் கவுண்டிங் ரூம் உடைய ஸ்டாஃப் அயோத்தியாவில் he purchased a flat for 65 lakhs, 65 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கியிருக்காரு ரொக்கம் பணமா கொடுத்து. அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்ட் இந்த நபருடைய பூர்வீக கிராமத்துல அங்க போய் வாங்கியிருக்காரு 2-3 கோடி ரூபாய்க்கு. இது மட்டுமல்ல, டின்னு யாதவ், மனிஷ் யாதவ், கர்ணேஷ் யாதவ், இந்த 4 நபர்களுடைய வீட்டுல நீங்க பார்த்தீர்கள்னா லக்ஸரி கார்கள் இருக்கு. சம்பளம் அதே 18,000 ரூபாய், 14,500 ரூபாய் கையில வர்றது. மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ், லேண்ட் இன் அயோத்தியா அண்ட் நியர்பை ஏரியாஸ். இவர்களுடைய திடீர் பணத்திற்கான வழி என்ன? எப்படி இவர்களிடம் இவ்வளவு பணம் வந்தது என்கிற எந்த கேள்வியுமே சம்பத் ராய் கேட்கவில்லை. சம்பத் ராயிடம் ஏராளமான நபர்கள் புகார் கொடுத்த பின்பு கூட
எப்படி அவர் கண்மூடி கொண்டிருந்தார்? அவருக்கு தானே பொறுப்பு. இன்னைக்கு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டார் என்ற ஒரு தகவல் கசிந்து கொண்டிருக்கு. ரெசிக்னேஷன் கொடுத்திருந்தாருன்னா அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எங்க? அப்ப யார் அவரை காப்பாற்றுகிறார்? RSS, பிஜேபி, விஸ்வ ஹிந்து பரிஷத் இது போன்ற அமைப்புகள் இன்னைக்கு அவரை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார். மக்கள் நம்பிக்கை மட்டுமல்ல, ராமர் கோவில் என்கிற பெயர்ல இந்த தாண்டவத்தை கடந்த 70 ஆண்டுகளாக இவர்கள் ஆடினார்களோ அந்த ராமர் கோவில் என்கிற அந்த அர்த்தத்தை இவர்கள் இன்னும் சூறையாடக்கூடிய வேலை பார்த்திருக்கிறார்கள். தனக்கு தேவையான பணத்தை அடிப்பதற்காக இந்த நாடகம் ஆடியிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.